ஹே காய்ஸ், வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம், கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம்னு தலைவர் ஸ்டைல்ல இதை பாடணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்த புது வருஷம் உங்களுக்கான பெஸ்டா இருக்கணும்னு முடிவு எடுத்தாச்சா? அப்ப உங்களுக்கு உதவி செய்ய நாங்களும் ரெடி. நமக்கு சாதாரணமா அட்வைஸ் பண்றதை விட எதையும் ஒரு சவாலா எடுத்து பண்ணா அதுல ஒரு தனி உற்சாகமோ வேகமோ ஏற்படும். உன்னால முடிஞ்சா பாருன்னு யார்கிட்டயாவது சவால் விட்டு பாருங்களேன். உடனே அது எவ்வளவு பெரிய வேலையானாலும் அதோட ரிசல்ட்டை பத்தி கவலைப்படாம இறங்கி செய்வீங்க. அதுதான் மனிதனோட மூளைக்கான சக்தி. செய்யன்னு சொல்றதை விட உன்னால முடியுமான்னு கேட்டா அதை முடிக்கிறதுக்கான ஒரு வெறி உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிச்சிரும். அதை செஞ்சே முடிக்கணும்னு நினைப்பீங்க. அப்படிப்பட்ட சவாலை தான் இந்த பதிவுல உங்களுக்காக நாங்க தரப்போறோம். இது வெறும் சவாலா இருக்க போறது இல்ல, உங்க வாழ்க்கைய மாத்துற சவாலா இருக்கும். ரொம்ப நாளா ஒரே மாதிரி போயிட்டு இருக்க உங்க லைஃப்ல இந்த புது வருஷத்துல சில நல்ல மாற்றங்களை கொண்டு வந்தே ஆகணும்னு நீங்க விரும்புனா இந்த சவாலை ஏத்துக்கங்க. தொடர்ந்து 50 நாள் தான். ஒவ்வொரு நாளும் ஒரு புது முயற்சி, இல்ல ரொம்ப நாளா நீங்க செஞ்சே ஆகணும்னு நினைச்சு ஆனா செய்ய முடியாம இருந்த ஒரு செயல், எப்படி வேணா இருக்கட்டும். ஆனா இந்த 50 நாட்கள்ல உங்களோட தினசரி வாழ்க்கை, உங்களோட பழக்கங்கள், உங்களோட தயக்கங்கள், வாழ்க்கைய பத்தி நீங்க வச்சிருந்த பார்வை இதெல்லாம் மாறிடும். நம்பிக்கையோட அந்த சவாலை முயற்சி செஞ்சு பாருங்க, மாற்றம் நிச்சயம் வரும். சோ முதல் 3 நாட்களுக்கான சவால் இதோ. Day 1 to Day 3. பிளான் யோர் டே. ஒரு நாள் ஆரம்பிக்கிறப்போ சுப்ரபாதம் கேட்கிறோம், இல்ல கந்த சஷ்டி கவசம் கேட்கிறோம். ஆனா ஒரு சின்ன மாறுதலுக்காக உங்களோட எதிர்காலத்தை பத்தி கேட்டு பாருங்களேன். ஆமா, அதுக்கு முன்னாடி உங்களோட வேக்கப் டைம் என்ன? 6 இல்ல 7 இல்ல அதுவும் இல்லனா 8. சரி, எது வேணா இருக்கட்டும். ஆனா உங்களோட அன்றாட நேரத்தை விட ஒரு 1.5 மணி நேரம் முன்னாடி எழுந்துருங்க. அதாவது 6 மணிக்கு தினம் எழுந்துக்கிற ஒருத்தரா இருந்தீங்கன்னா 4:30 மணிக்கு எழுந்துக்க ஆரம்பிங்க. 7னா 5:30 மணி. 8 மணிக்கு எழுந்துக்கிறவங்க கூட கொஞ்சம் முயற்சி பண்ணி 6ல இருந்தே ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் மட்டும் முயற்சி பண்ணுங்க. இதுல சில விதிவிலக்குகள் இருக்கலாம். நைட் ஷிஃப்ட் வேலை பாக்குறவங்க, இல்ல இரவு நேரத்துல தான் அவங்களோட ரெகுலர் வேலை இருக்கும்னு சொல்றவங்க இதை ஃபாலோ பண்ண முடியாதுதான். அதுக்காக தான் எப்போ எழுந்துக்கிற நேரத்துல இருந்து 1.5 மணி நேரம் முன்னாடி எழுந்துக்க ட்ரை பண்ணலாம்னு சொல்றேன். இதுதான் உங்களுக்கான முதல் சவால். இதை சரியா பயிற்சி செய்ய தான் இந்த 3 நாள். முதல்ல கஷ்டமா இருக்கும், ஆனா ஒரு தொடர் முயற்சி அதை நிச்சயமா சுலபமா மாத்தும். எல்லாரும் சொல்ற அதே அட்வைஸ்னு நினைச்சு இது தள்ளி வைக்காதீங்க. உங்க ஒரு நாளை நீங்க சரியா பயன்படுத்தினா என்ன மாதிரியான நல்ல விளைவுகள் வரும்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். சரி, எழுந்திருச்சாச்சு, அடுத்து என்ன பண்ணணும்? முதல்ல உங்க முயற்சிக்கு ஒரு பாராட்ட நீங்களே சொல்லிக்கோங்க. இதை இந்த 3 நாள் மட்டும் இல்ல, இந்த வருஷம் முழுக்க செய்யணும்னு ஒரு உறுதி எடுங்க. அடுத்ததா உங்களோட அந்த நாள்ல நீங்க செய்ய போற வேலைகளை திட்டமிடணும். நீங்க ஆபீஸ் வேலைக்கு போறவரா இருக்கலாம், இல்ல வீட்ல இருந்து வேலை செய்யற நபரா இருக்கலாம், இல்ல ஒரு குடும்ப தலைவியா, படிக்கிற மாணவரா, யாரா வேணா இருக்கலாம். எல்லாருக்கும் அவங்களோட ஒரு நாளோட முக்கியமான வேலை எதுன்னு தெரியும். அதை சரியா எப்படி செய்ய முடியும்னு ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அதுக்கான முன்கூட்டிய திட்டங்கள் உங்களுக்கு உதவியா இருக்கும். வேலை என்ன, செய்ய வேண்டிய நேரம் என்ன, உங்களுக்கான ஓய்வு நேரம் எவ்வளவு இருக்கலாம், அதை தவிர உங்களோட முக்கியமான வேலைகள்லாம் என்ன, இத பத்தின ஒரு திட்டமிடல் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க செய்யற எல்லா வேலையும் அந்த லிஸ்ட்ல கொண்டு வாங்க. யாருக்கும் காட்டவோ இல்ல சொல்லவோ வேண்டாம். உங்களுக்கு மட்டும் தெரியற மாதிரி குறிப்புகளை எழுதி வச்சுக்கோங்க. இது முதல் 3 நாளுக்கான சவால். அடுத்த 3 நாட்கள். Day 4 to 6. கண்ணை மூடி அமைதியா உங்களோட மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. என்ன, உங்களுக்கு மிஸ்கு இஸ்கு என்றுதான் கேட்கிறதா? எங்களுக்கு அப்படி கேட்கல, தியானம்னு கேக்குது. கரெக்டா சொல்லிட்டீங்க, தியானம் தான் பண்ணணும். தியானம்ங்கிறது ஏதோ மத சம்பந்தமான இல்ல கடவுள் வழிபாட்டுக்காக செய்யறதில்ல. உங்களோட மனம் சம்பந்தப்பட்டது, உங்களோட நல் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. நீங்க நல்ல வாழ்க்கை வாழ உங்களுக்கு உடல் நலம் மட்டும் இல்லாம நல்ல தெளிவான மனநிலையும் வேணும். அது வேற எங்க இருந்தும் வர முடியாது, உங்களுக்குள்ள இருந்து வரணும். நீங்களே உருவாக்கணும். மன அமைதி மூலமா நீங்க எதை வேணா சாதிக்க முடியும். தியானத்தோட பலனை பத்தி புதுசா சொல்ல வேண்டிய தேவை இல்ல. அதை செஞ்சா மட்டும்தான் அதோட பலனை தெரிஞ்சுக்கவே முடியும். ஒரு நல்ல அமைதியான இடம், விருப்பமானவங்க உங்க வழிபாட்டு இடத்த கூட பயன்படுத்தலாம். கண்களை மூடி முதல்ல ஒரு 5 நிமிஷம் ஆரம்பிச்சு அடுத்தடுத்த நாள்ல 10ல இருந்து 15 நிமிஷமா உயர்த்துங்க. இத 3 நாள் பயிற்சி செய்ய போறீங்க. உங்க உள்நிலையில இருந்து பெரிய அளவுக்கான மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். நீங்க செய்யற எந்த வேலையிலும் ஒரு தெளிவு கிடைக்கும். எல்லாமே அமைதியா நிதானமா இருக்க மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். இதை தொடர்ந்து பயிற்சி செஞ்சா உங்களுக்குள்ள பல நாளா கேட்டுக்கிட்டு இருந்த பல விடை தெரியாத கேள்விகளுக்கு உங்களுக்கே பதில் கிடைக்கும். இத செஞ்சு பாருங்க. மனசை ஒருநிலைப்படுத்தி பாருங்க. அப்புறம் இசுக்குன்னெல்லாம் கேட்காது. நீங்க செய்யற எல்லா முயற்சியிலையும் வெற்றின்னு தான் கேட்கும். சரி, இப்ப இந்த முதல் 6 நாட்களுக்கான சவாலை சரியா செஞ்சு முடிச்சிட்டீங்க. இப்போதான் உங்களோட சரியான பாதையில உங்க பயணத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க. சோ அடுத்து Day 7 to 10. இது என்ன, இந்த சவால் மட்டும் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவா இருக்கு? ஏன்னா இதுக்கான முயற்சிகளும் அதிகமா இருக்கும், இதோட நல்ல விளைவுகளும் அதிகமா இருக்கும். நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும் முறைகள் தான் இந்த 4 நாளுக்கான சவாலா இருக்க போகுது. நாங்க ஆல்வேஸ் பாசிட்டிவ்ங்க, என்னோட பிளட் குரூப் கூட பாசிட்டிவ் தான், இப்படி சொல்றவங்களா நீங்க? ஆனா உங்க பாசிட்டிவ் மைண்ட இல்ல நேர்மறையான எண்ணங்களை எப்பவும் கடைபிடிக்க முடியுதா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா அப்போ நீங்க பாசிட்டிவா தான் இருக்கீங்களா? இல்லையா? அப்போ இதுதான் உங்களுக்கான சவால். இந்த 4 நாட்களும் உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க நேர்மறையா உணரணும். என்ன நடந்தாலும் சரி, அதுல ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்த கண்டுபிடிக்க தெரியணும். உங்க ஆபீஸ் வேலை இல்ல உங்க காலேஜ்ல உங்க தொழில நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு நேர்மறை எண்ணத்தோட அணுக முயற்சி பண்ணணும்.
ஆபீஸ்ல மேனேஜர் கிட்ட கோவமா பேசிட்டு இனிமே இது போல தப்பு நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரா? அப்ப அந்த வார்னிங்கோட இருந்த அந்த இன்னொரு நல்ல சான்ஸை மட்டும் பாருங்க. அடுத்த முறை அவர் கொடுத்த அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தணும்னு நினைங்க. உங்க சமையல்ல இன்னைக்கு ஒரு சொதப்பல் நடந்து போச்சா? இதை இனிமே இப்படி செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னு நேர்மறையா ஆகுங்க. முடிஞ்சா தினமும் தியானம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு நீங்களே நேர்மறையான வாக்கியங்களை சொல்ல முயற்சி பண்ணி பாருங்க. கண்ணாடி முன்னாடி நின்னு இன்னைக்கு நான் ரொம்ப சிறப்பான வேலையை செய்ய போறேன், நான் இன்னைக்கு எல்லாத்தையுமே சரியா செய்ய முயற்சி செய்வேன், இந்த மாதிரி உங்க அன்றாட வேலைக்கான நேர்மறையான வாக்கியங்களை சொல்லுங்க. அந்த 4 நாட்களும் இதை அடிக்கடி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்க பழக்கத்தை கொண்டு வாங்க. இதனால உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயம் நடக்கும். எல்லாமே புதுசா தெரியும், தேவையில்லாத அழுத்தங்கள் குறையும், உங்களை பத்தின நல்ல விஷயங்களை மட்டும் தேட துவங்குவீங்க. உங்க ஒரு நாள் மட்டும் இல்ல, உங்களோட மொத்த வாழ்க்கையே அழகா மாறும். இப்ப மொத்தமா நீங்க உங்களோட முதல் 10 நாளுக்கான சவாலை முடிச்சிட்டீங்க. இப்போ ஒரு டைரியில இல்ல ஏதாச்சும் ஒரு நோட்ல குறிப்பு எழுதுங்க. நீங்க எப்படி உணர்றீங்க, உங்க மனநிலையில என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்திருக்கு, உங்க அன்றாட வேலையை அது எப்படி மாத்திருக்கு, இதெல்லாம் எழுதி வைங்க. அதோட உங்களோட குறைகளையும் எழுதலாம். உங்க சவாலை எந்த நாள்ல மிஸ் பண்ணீங்க, அப்போ நீங்க எப்படி உணர்ந்தீங்க, அதை சரி செய்ய ஏதாச்சும் முயற்சி செஞ்சீங்களா, இதெல்லாம் கூட அப்படியே எழுதுங்க. சரி வாங்க, இப்ப அடுத்த 3 நாளுக்கான சவாலை பார்க்கலாம். Day 11 to Day 13. நல்ல உடல் நலன், இதுதான் உங்களோட அடுத்த சவால். நல்ல உடல் நலத்தை வளர்க்குற முயற்சிகளை நம்ம செய்ய போறோம். உங்களுக்கு பிடிச்ச இல்ல நீங்க செய்ய ஆசைப்பட்ட ஒரு பயிற்சி, அப்புறம் பாத்துக்கலாம் நீங்க யோசிச்ச ஏதோ ஒரு புது முயற்சி, இல்ல பாதியில கைவிட்ட ஒரு பயிற்சின்னு எது வேணா இருக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வாக்கு இல்ல ரன்னிங், இல்ல உங்களுக்கு பிடிச்ச நீங்க விருப்பப்பட்டு செய்யற ஒரு ஒர்க் அவுட், ஏதோ ஒண்ணு நீங்க செய்ய ஆரம்பிக்கணும். நம்ம எல்லாருக்குமே உடல் நலனை பத்தின குறைகளும் குழப்பங்களும் இருந்துகிட்டே இருக்கும். 30 வயசு ஆயிடுச்சு, மூட்டு வலி வந்துருமோ, 40 தாண்டியாச்சு, டயபெட்டிஸ் வருமோ, அப்படி இப்படின்னு நீங்க பாக்குற கேள்விப்படுற எல்லா வியாதியை பத்தியும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். வருமுன் காப்பதே நன்றுன்னு சொல்ற மாதிரி எல்லாம் வந்த அப்புறம் என்ன செய்யணும்னு யோசிக்காம அதுக்கு முன்னாடியே உங்களோட உடல்நிலையை சரியா வச்சுக்க முயற்சி செய்யணும். உங்களை 100 kg எடையெல்லாம் தூக்க சொல்லல, ஒலிம்பிக்ல ஓடி தங்க பதக்கம் எல்லாம் வாங்க சொல்லல, ஒரே மாசத்துல 10 கிலோ வெயிட் எல்லாம் குறைக்க சொல்லல. உங்களால முடிஞ்ச பயிற்சியை செய்யுங்க. ஏதாச்சும் சாக்கு போக்கு சொல்லி எதுவுமே செய்யாம இருக்கிறத விட்டுட்டு ஏதோ ஒரு பயிற்சியை செய்ய துவங்குங்க. உடலை நல்லா வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். அடுத்து Day 14 to 16. ஆரோக்கியமான உணவு முறை. இதை சொன்னதும் உங்கள எத்தனை பேருக்கு யூடியூப்ல ட்ரெண்டா போய்கிட்டு இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்து போறாங்க. அவங்க சொன்னதை விட புதுசா என்ன சொல்லிட முடியும்? இருந்தாலும் அது எல்லாத்தையும் நம்ம சும்மா ஸ்க்ரால் பண்ணிட்டு போறோம். உங்களோட ஆரோக்கியம் நீங்க செய்யற உடல் பயிற்சியில இல்ல, பாதி நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல தான் இருக்கு. நல்ல ஆரோக்கியமான பழம், காய்கறிகள் இதெல்லாம் உங்களோட ஒரு நாள் உணவுல எவ்வளவு அதிகமா நீங்க சேர்க்கறீங்களோ அவ்வளோ நல்லது. நல்ல இயற்கையான கீரைகளும் காய்கறிகளையும் சேர்க்கறது உங்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். அட இதெல்லாம் எனக்கு தெரியுங்க, இருந்தாலும் இதை சரியா ஃபாலோ பண்ண கஷ்டமா இருக்குல்ல. வாழ்க்கை ஓடுற வேகத்துல கிடைக்கிறத சாப்பிட வேண்டிய சூழல் இருக்கு. இதுல எங்க ஆரோக்கியத்தை இப்படி பாக்குறது? இதெல்லாம் வெறும் சாக்கு போக்குதான். உங்களுக்கு முடிஞ்ச விதத்துல நல்ல சத்தான உணவு முறையை தேர்ந்தெடுக்கலாம். இதே ஒரு சவாலை எடுத்து ஒரு 3 நாள் மட்டும் தொடர்ந்து செய்ய முயற்சி பண்ணுங்க. அப்புறம் உங்க லைஃப்ல அதுவே ஒரு வழிமுறையா மாறிடும். அடுத்து Day 17 to 20. அடுத்த 4 நாட்களுக்கான ஒரு சவாலை பார்க்கலாம். இது உங்களுக்கான பொதுவான ஒரு நாளுக்கான ஆரோக்கியமான பழக்கத்தை உருவாக்குறது. நல்ல உடற்பயிற்சி, நல்ல ஆரோக்கியமான உணவு, அப்புறம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 லிட்டர் தண்ணி. இந்த 3ஐயும் சேர்த்து ஒரு நல்ல நடைமுறை பழக்கத்தை மேற்கொள்றதுக்கான சவால் தான் இந்த 4 நாளும். இந்த முயற்சிகளை தீவிரப்படுத்துற எந்த ஒரு புது பழக்கத்தையும் இல்ல நல்ல உணவு முறையும் சேர்த்துக்கலாம். சிலர் சாயங்காலம் 6 மணிக்குள்ள உணவு சாப்பிடுறத நல்ல பழக்கம்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் நாளுக்கு ஒரு முறை சாப்பிடுற பழக்கத்தை வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான பல டயட்டுகள் இருக்கு. அதுல உங்களுக்கு தேவையானதை நீங்களே தேர்ந்தெடுக்கலாம். அந்த மாதிரி தான் உடல் பயிற்சி முறையும். ஜிம்மு, ஜூம்பா டான்ஸ், வாக்கிங், அவுட்டோர் கேம்ஸ்னு நிறைய விதமா உங்க உடல்நிலையை சரிப்படுத்த முடியும். அதுல உங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த ஒரு பழக்கத்தை இந்த 4 நாட்களும் விடாம பயிற்சி செஞ்சு அதை உங்களுக்கான வாழ்க்கை முறையாவே மாத்திக்கணும். எப்போ நல்ல ஆக்டிவான நிலையில நீங்க இருக்கிறது உங்களோட அன்றாட வேலை மட்டும் இல்லாம நீங்க ஈடுபட்டிருக்க எல்லா முயற்சிகளையும் சிறப்பா செய்ய வைக்கும். அடுத்து Day 20 to 25. உங்க வாழ்க்கை லட்சியம் என்ன, உங்களோட ஆசைகள் என்ன, உங்க கனவுகள் என்ன? இந்த கேள்வியை கேட்காத ஆட்களும் இல்ல, இதுக்கு பதில் தேடாத நபர்களும் இல்ல. எல்லாருக்குமே ஒரு லட்சியம், கனவு, ஆசைன்னு இருக்கவே செய்யும். அப்பதான் நீங்க தினமும் செய்யற செயல்கள்ல ஒரு ஈடுபாடு இருக்க முடியும். நீங்க செய்யற உங்க அன்றாட வேலைகளோட நோக்கமே அந்த கனவை அடைய வைக்கிறது தான். அதுக்காக தான் இந்த உழைப்பு, கல்வி, வேலை இதெல்லாம். நீங்க உங்க வாழ்க்கைக்கான குறிக்கோளை தெளிவா வச்சிருக்கீங்களான்னு சோதிச்சு பார்க்க தான் இந்த நாட்கள். நீங்க விரும்பின உங்க கனவுகள் என்ன, அதை அடைய தேவையான செயல்கள் என்ன, அதுக்கான முயற்சிகளை எங்க எப்ப தொடங்கணும், இதெல்லாம் பத்தின புரிதலை உருவாக்குற இந்த நாட்கள் உங்களோட அடுத்து வரப்போற 365 நாளையும் முழுசா பயன்படுத்த வழி செய்யும். உங்க உடல்நிலை மாற்றம், உங்களுக்கு பிடிச்ச வீடு இல்ல காரு, நீங்க புதுசா தொடங்க நினைச்ச ஒரு தொழில் எது வேணா இருக்கலாம். அதை பத்தி தெளிவான திட்டங்களை போடுறதுக்கும் அதை சீக்கிரம் அடைய என்ன முயற்சிகளை செய்யணும், இதெல்லாம் வச்சு உங்க குறிக்கோள்களை சரிப்படுத்துற முயற்சிகளை செய்யலாம். இதுக்கு பிறகான உங்க நாட்கள்ல அதுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த செயல்களை தொடங்கலாம். அடுத்து Day 26 to 30. டைம் மேனேஜ்மெண்ட், நேர மேலாண்மை. நேரம் காலம் எப்பவும் யாருக்காகவும் நிக்கிறது இல்ல. உங்க வாழ்க்கையில நீங்க சம்பாதிக்க முடியாத ஒரே விஷயம் உங்களோட கடந்து போன நேரத்தையும் உங்க இளமையும் தான். இளமை தோற்றத்தை கூட உருவாக்க முயற்சி செய்யலாம்.
ஆனா நீங்க வீணா செலவு பண்ண உங்களோட நேரத்தை என்ன செஞ்சாலும் மீட்கவே முடியாது. அந்த நேரத்தை சரியா பயன்படுத்த முடிஞ்சா நீங்க எப்பவும் ராஜாதான். இது வரைக்கும் நம்ம செஞ்ச எல்லா சவால் முயற்சிகளும் உங்களுக்கான நேரத்தை சரியாக்குற முயற்சிகள் தான். இருந்தாலும் சரியான முறையில அதை செஞ்சுட்டு இருக்கோமான்னு பார்க்கவும் அதை இன்னும் ஒழுங்காக்கிக்கிற முயற்சிகளையும் தான் இந்த 5 நாளும் செய்ய போறீங்க. உங்களுக்கான நல்ல சரியான திட்டத்தை போட்டு செயல்படுத்தணும். எந்த விஷயத்தையும் தள்ளி போடாம இருக்க முயற்சி செய்யணும். தினம் ஒரு டூ லிஸ்ட்டை ரெடி பண்ணிட்டு அதை சரியா செஞ்சிருக்கோமான்னு அந்த நாளோட இறுதியில சரி பார்க்கணும். ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். வேலை, ஓய்வு, உடற்பயிற்சின்னு எல்லாத்துக்கும் ஒரு நிலையான நேரத்தை ஒதுக்கணும். இன்னும் வரப்போற 365 நாளும் இதை சரியா செய்ய தேவையான எல்லாத்தையும் சரி பார்த்து அதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு திட்டத்தை உருவாக்கியிருக்கணும். போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காதுன்னு சொல்ற மாதிரி தான் உங்களுக்கான நேரமும். இந்த ஒரு விஷயத்த நீங்க சரியான முறையில கடைபிடிக்க முடிஞ்சா போதும். நீங்க மேற்கொள்ளும் எந்த முயற்சியிலையுமே வெற்றியை மட்டுமே பார்க்கலாம். ஆனா இதை ஒரு நாளுக்கான செயலா செய்யாம தொடர்ந்த கவனம் இதுக்கு வேணும். அடுத்து டே 31 to 35 உங்களோட நேர மேலாண்மைக்கான திட்டம் தயாரா இருந்தா நீங்க இந்த பகுதிக்கு ஒரு முக்கியத்துவம் தர வேண்டியதா இருக்கும். நீங்க எந்த துறையில இருக்க ஒருத்தரா இருந்தாலும் சரி, தினம் ஏதோ ஒரு புது விஷயம் வந்துகிட்டே தான் இருக்கு. காலத்துக்கு ஏத்த மாதிரி உங்களை நீங்க அப்டேட் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கான முயற்சியை தான் இந்த 5 நாட்களும் செய்ய போறீங்க. உங்களை இன்னும் மேம்படுத்திக்க, உங்க திறன்களை வளர்க்க ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அதை பத்தின விஷயங்களை கத்துக்க, இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க என்ன முயற்சிகளை செய்யணுமோ அதுக்கான நேரத்தை ஒதுக்கணும். படிப்பு, தொழில் இதை தாண்டி உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொழுதுபோக்கும் விஷயத்துக்காக கூட இந்த முயற்சி நீங்க செஞ்சு பார்க்கலாம். கார்டனிங், புக்ஸ் படிக்கிறது, ஒரு கலையை கத்துக்க நினைக்கிறது, இப்படி உங்க அன்றாட வாழ்க்கை மீறின சில விஷயங்களுக்கு நேரம் ஒதுக்கி அதை பத்தி இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்க முடியும். இதன் மூலமா உங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு கூட இன்னும் உருவாகலாம். இல்ல இப்ப செய்யறவங்க வேலையை இன்னும் அது சிறப்பா செய்ய முடியும். ஒரு ப்ரொமோஷனுக்கு தேவைப்படுற ஒரு ஒர்க் ஷாப், இல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்காக படிக்க வேண்டிய புது கோர்ஸ் எது வேணா இருக்கலாம். புது புது விஷயங்கள் உருவாயிட்டே இருக்க இந்த காலத்துல உங்களோட டிகிரியை மட்டும் வச்சு நீங்க நினைச்ச ஒரு முன்னேற்றத்தை அடைய கொஞ்சம் காலதாமதம் ஆகும். அதை இன்னும் விரைவுபடுத்துற இந்த முயற்சிகள் உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையானதா மாறும். அடுத்து டே நம்பர் 36 to 40 நிதி மேலாண்மை, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். எல்லாத்தையும் சரியா செய்யறது எல்லாருக்கும் எப்பவும் வராத ஒரு விஷயம். ஆனா இந்த பொருளாதார நிலையில அது சரியா இல்லைன்னா உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்கற விதமா போகும். அதனால இதுக்கான சரியான புரிதல் உங்களுக்கு ஏற்படணும். உங்க வருமானம், செலவு, முதலீடு இதுலெல்லாம் ஒரு சிறப்பான கவனத்தை கொடுக்க இந்த நாட்களை நீங்க பயன்படுத்திக்கலாம். பொதுவான நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தியும், உங்க கோரிக்கோள்கள், ஆசைகளை அடைய தேவைப்படுற புது முயற்சிகளை பத்தியும் இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க இதை நீங்க முயற்சி செஞ்சு பார்க்கலாம். இந்த நாட்களை சிக்கனம், சேமிப்பு இதை பத்தின புரிதலை அதிகமாக்குற மாதிரி சின்ன சின்ன முயற்சிகளை செஞ்சு பார்க்கலாம். தேவையில்லாம செய்யற செலவுகளை குறைக்கிறது, இது வரைக்குமான மாத பட்ஜெட் இன்னொரு முறையாவது செஞ்சு பார்க்கறது, வேற மாதிரியான முதலீட்டு திட்டங்களை தேர்ந்தெடுக்க என்ன செய்யலான்னு யோசிக்கிறது மாதிரியான நிதி தொடர்பான எல்லாத்துக்குமே இந்த குறிப்பிட்ட நாட்களை பயன்படுத்திக்கங்க. புது தொழில் முயற்சிக்கு தேவையான பணம் திரட்டுறது, இல்ல அதுக்கான செயல் வடிவம் தர்றது, உங்களோட வருமானத்தை அதிகமாக்குற புது வேலை வாய்ப்புகள் பத்தியும் தேடி பார்க்கலாம். ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை உருவாக்குறது எப்படி, இன்னும் வேற என்ன வகையான சேமிப்பு திட்டங்கள் உங்களுக்கு உதவியா இருக்கும், அதுக்கான ரிஸ்க் எப்படி இருக்கும்னு ஒரு முழுமையான தெளிவை உருவாக்க முயற்சி செய்யுங்க. இந்த தெளிவான நோக்கங்கள் உங்களோட குறிக்கோள்களோட எவ்வளவு ஒத்து போகுதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். உடல், மனம் சரியா இருந்தா உங்களோட ஆளுமை சிறந்ததா இருக்கும். ஆனா இந்த நிதி விஷயங்கள்ல உங்களுக்கு இருக்க தெளிவு உங்களோட வாழ்க்கை நீங்க இப்ப இருக்க நிலையில கூட நல்ல மாற்றங்களை கொண்டு வர வழி செய்யும். அடுத்து டே 40 to 45 இது உங்களுக்கான நேரம். உங்க குடும்பம், உங்களோட நண்பர்களுக்கான நேரம். உங்க வாழ்க்கையில எல்லாமே சரியா இருந்து உங்க கூட நீங்க விரும்பின ஆட்களும் இருந்தா அதுதான் ஒரு உண்மையான நிறைவான மகிழ்ச்சியை தரக்கூடிய வாழ்க்கையா இருக்கும். இப்ப இருக்க ஜென்சி தலைமுறைக்கு உறவுகள் பத்தி புதுவிதமான புரிதல் இருக்கு. ஆனா இப்போ அவங்க நண்பர்கள் பேர்ல அதே மாதிரியான உறவுகளை தேடுற ஒருத்தங்களா தான் இருக்காங்க. நீங்க மட்டும் எந்த தனிப்பட்ட வாழ்க்கையும் வாழ முடியாது. அம்மா, அப்பா, அண்ணன், தங்கச்சி தவிர உங்களுக்கான உறவுகளும் ரொம்பவே முக்கியமான பங்கு வகிக்க முடியும். இது வரைக்கும் அப்படி ஒரு எண்ணம் இல்லைனா கூட அதுக்கான ஒரு தொடக்கத்தை மேற்கொள்ள இந்த நாட்களை பயன்படுத்த முடியும். ரொம்ப நாளா பேசாம இருந்த உறவுகள், இல்ல உங்களோட பழைய நல்ல நண்பர்கள், இவங்க கூட ஒரு நல்ல உறவை தொடர ஒரு வாய்ப்பை உருவாக்கலாம். உறவுகள் கூட இருந்த சண்டைகளை, மனஸ்தாபங்களை தீர்க்க முயற்சி செஞ்சு பார்க்கலாம். இந்த வேகமான காலத்துல மறந்து போன உறவுகள், நண்பர்கள் நம்ம வாழ்க்கையில எவ்வளோ நல்ல சந்தோஷமான நினைவுகளை கொடுத்துருக்காங்கன்னு நம்ம நினைச்சு பார்த்தா உங்க வாழ்க்கையே சொர்க்கமா இருந்த அந்த நாட்களை தேடி போக வைக்கும். பணம், பதவி, ஆடம்பரம் மட்டுமே வாழ்க்கை இல்ல. சரியான நேரத்துல உதவி செஞ்ச உங்களோட உறவுகளும் நண்பர்களும் சேர்ந்ததுதான் அழகான வாழ்க்கை. இன்னும் சிலருக்கு அவங்க அம்மா அப்பா கூட இருந்த நேரம் கூட குறைஞ்சிட்ட மாதிரி இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச கோவிலுக்கு கூட்டு போறது, இல்ல சொந்தங்களோட சேர்ந்து ஒரு சின்ன ட்ரிப்பு போறதுன்னு உங்களுக்கு தேவையான ஒரு நல்ல பிரேக் கொடுக்கற எதையுமே செய்ய இந்த நாட்களை பயன்படுத்துங்க. இந்த 5 நாள் மட்டும் இல்ல, இந்த வருடத்துல இருந்து ஒவ்வொரு 3 இல்ல 6 மாசத்துக்கு ஒரு இடைவெளி விட்டு இதை தொடர்ந்து செய்ய முடிவெடுங்க. அழகான வாழ்க்கை இன்னும் அழகா மாத்துற உங்க முயற்சிகளுக்கு இதெல்லாமே உறுதுணையா இருக்கும். அடுத்து டே 45 to 50 இந்த கடைசி 5 நாட்கள் நீங்க இதுவரை செஞ்ச எல்லா செயல்களையும் சரிபார்க்க, அதை பத்தின உங்க முடிவுகளை இன்னும் தெளிவாக்க கிடைச்ச நாட்கள். இந்த 45 நாள் உங்களுக்குள்ள என்ன மாதிரியான மாற்றங்களை தந்திருக்கு, அதை சரியா செய்ய நீங்க எடுத்த அதிகப்படியான முயற்சிகள் என்ன,
அதோட பலன்களை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு உங்களுக்குள்ள இருக்க எல்லா சந்தேகத்தையும் சரி பார்த்துக்கலாம். நீங்க நினைச்ச மாற்றங்களையும் கொண்டு வர முடியும். அதே மாதிரி இந்த 45 நாட்கள்ல நீங்க செஞ்ச புது விஷயங்களுக்கான பாராட்டையும் நீங்களே கொடுத்துக்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கலாம். வெறும் முயற்சியும் பயிற்சியும் மட்டுமே சரியான வழியா இருக்காது. அதை தொடர்ந்து செய்ய உங்களுக்கான ஒரு உத்வேகத்தை நீங்களே கொடுக்க நினைக்கிறதும் உங்களுக்கான மாற்றங்களை தர முடியும். இந்த கடைசி 5 நாளும் இதுவரைக்குமான உங்க எல்லா செயல்களையும் சரி பார்த்து அதுல தேவையான மாற்றங்களை கொண்டு வந்து உங்களுக்கான சரியான வாழ்க்கை முறையை பத்தி தெரிஞ்சுக்கங்க. 50 நாட்கள் தொடர்ந்து செய்யற இந்த பயிற்சிகளை அப்படியே விட்டுறாம உங்க வாழ்க்கையோட தொடர் பழக்க வழக்கமா மாத்திக்கிறது உங்களோட இந்த வருஷத்துக்கான சிறந்த தொடக்கமா இருக்கும். எந்த ஒரு பழக்கமோ 21 நாள் தொடர்ந்து செஞ்சா அது உங்க வாழ்க்கையில நிலையான ஒண்ணா மாறிடும். அதுக்கேத்து உங்க முயற்சிகள் மட்டும் தேவைப்படும். எத்தனையோ வருஷங்கள் இதுவரைக்கும் கடந்து போயிட்டே தான் இருந்திருக்கு. ஆனா உங்க வாழ்க்கையில நீங்க கொண்டு வர நினைச்ச மாற்றங்கள் அப்படியே தான் இருக்கு. அதை சரி செய்யற விதமா இந்த 2025 இருக்கணும்னு ஆசைப்படுங்க. உங்க வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில கொண்டு போக உங்களுக்கான இந்த 50 நாட்களை சரியா பயன்படுத்துங்க. நல்ல மாற்றங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து உங்க அழகான வாழ்க்கை இன்னும் சிறப்பானதா மாத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.